சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். ஓம் திருமூலர் சித்தரை போற்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா திருமூலர் சித்தரை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். எதுக்கு நம்ம சொல்ல போறோம்னா நம்ம திருமந்திரம் சொல்ல போறோம். திருமந்திரம் சொல்ல போறோம்னா திருமந்திரத்துல உள்ள 3000 பாடல்களையும் சொல்ல போறோம். அதுக்குதான் நம்ம இந்த வீடியோ எடுக்க போறோம். 3000 பாடல் அப்படி கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான் இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு நான் 10th படிக்கிறதுல இருந்து எனக்கு திருமந்திரம் போடணும், யூடியூப்ல போடணும்னு அப்படி ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசைக்கோசம் பாத்தீங்கன்னா நான் ஜோதிடர் ஆயிட்டேன், கொஞ்சம் சித்த மருத்துவத்தையும் படிச்சுட்டேன், கொஞ்சம் மந்திர சக்திகளையும் நிறைய பெற்றுட்டேன், இறைவனோட அருளும் பெற்றுட்டேன். அது பெற்றுட்டு திருமூல சித்தர் அருளாலையும் சிவபெருமான் அருளாலும் 18 சித்தர்கள் அருளாலையும் இன்னும் மேலும் இருக்கிற கோடிக்கணக்கான சித்தர்கள் அருளாலையும் நான் திருமந்திரத்தை நான் யூடியூப்ல சொல்லணுங்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருமூலர் சித்தரோட வரலாறு தெரியும், ஓகேங்களா? அதுதான் நம்ம சொல்லணும். அதுல திருமூலர் சித்தரோட வரலாறு சொல்லிட்டு நம்ம ஒன்னு ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட நேரடியா சிஷியர்களா இருந்தவங்க பாத்தீங்கன்னா வியாக்கபாரதரு, சித்ததாசனு, அகத்தியரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர், இப்படிலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிவபெருமான் கிட்ட ரொம்ப நெருக்கமா கல்வி கத்துட்டாங்க. அவங்க சிவபெருமானோட அருளை நேரடியா பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.